நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம்னா, இந்த ஜென்மத்தில் நான் பண்ணுற பாவத்துக்கு அடுத்த ஜென்மத்தில் ஏன் தண்டனை கொடுக்குறீங்க? இந்த ஜென்மத்திலே எனக்கு கொடுக்க வேண்டியதானே? பாருங்கள், இவன்லாம் அநியாயமாக பணம் சம்பாதிக்கிறான் இல்லையா? இவனையெல்லாம் இந்த ஜென்மத்தில் இவனுக்கு தண்டனை கிடச்சிட்டா இந்த தப்பை இவன் மீண்டும் பண்ண மாட்டான் இல்லையா? ஒருத்தன் திருடும் போதே அவன் கையை வெட்டிட்டா மறுபடியும் எப்படி திருடுவான்? இதை பார்க்குற ஒருத்தனும் இன்னொருத்தரவை திருடணும்னு அவனுக்கு என்ன வருமா? வராது. அப்போ இதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டு ஒருத்தன் அநியாயம் பண்ணும் போதெல்லாம் இந்த விதி கம்முன்னு விட்டுட்டு அடுத்த வருஷத்தில் இவனுக்கு தண்டனை கொடுக்கும்போது யார் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது? இல்லை, அவன் இப்போ ஒருத்தங்க ஊனமுற்றே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அது அவங்களோட கர்மானே வச்சுக்குவோமே. அப்போ இவங்களை பார்க்கும்போது ஒருத்தன் திருந்தணும்னு நினைப்பானா? இல்லை, ஒருத்தன் தப்பு பண்ணும்போது உடனேமே அவன் கையை வெட்டுனா இப்போ நல்லது பண்ணணும், தப்பு பண்ணக்கூடாதுன்னு அவனுக்கு என்ன வருமானு கேட்டால் அன்றைக்கு அதான் சொல்லுவாங்க, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிம்பாங்க. இப்போ அடுத்த ஜென்மத்தில் அவனை நான் அப்படி படைக்கிறதுல என்ன இருக்குது? அவன் தான் வாழ்ந்துட்டானே. அவன் அப்போ தப்பு செய்ய விட்டதெல்லாமே கடவுள் தானே. அவனை 40 வயசுலேயே வெட்டிகிட்டு இருந்தா வேலை முடிஞ்சு போச்சு, அடுத்த தடவை அவனுக்கு ஒரு பிறவியே இங்கே மிச்சம் தானே. ஓகே, ஆனால் இப்படி இங்கே மாற்றம் செய்ய முடியாது. இங்கே என்னன்னா, இப்போ ஒரு உயிர் பிறக்கும் போது முதல்ல எழுதப்பட வேண்டியது அவனுடைய ஆயுள் காலம், ரெண்டாவது அவனுடைய தசாபுத்திகள், அவன் என்ன நட்சத்திரத்தில் என்ன தசாபுத்திகளில் எப்படி பிறக்கிறாங்கிறத பொறுத்து தான் அவனுக்கும் யோக அதிபதிகள் அப்படின்னு இருக்காங்க, பாதக அதிபதிகள் அப்படின்னு இருக்காங்க, மாரக அதிபதிகள் அப்படின்னு இருக்காங்க. இவனுக்கு நல்லா வாழக்கூடிய காலம்னு ஒன்று இருக்குது, கஷ்டப்படக்கூடிய காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது, மரணிக்கும் காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த காலங்களில் தான் இவன் மேலே நம்ம கை வைக்க முடியும். இப்போ நல்லா இருக்கிறான் அப்படிங்கிற போது அவனுக்கு ஒரு பிரச்சனையோ மரணத்தையும் கொடுக்க முடியாது. இந்த அதிகாரம் கடவுளுக்கே இல்லை. ஏன் கடவுளுக்கு இல்லை அப்படின்னா, இப்போ நான் ஒரு வேளை கடவுளாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கடவுள் அப்படின்னா என் கண்ணுக்கு தப்புன்னு பட்ட உடனே என்ன பண்ணுவேன்? தூக்கிடுவேன். அப்படி யாரையாவது இங்கேருந்து தூக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடம் கேப் விழுந்துடும். இதை யார் ஃபில் பண்ணுறது? திரும்ப ஃபில் பண்ணணும் தானே. இப்போ நான் பேசணும் அப்படின்னாலே இதை எடுக்கிறதுக்குன்னு ஒரு கேமராமேன் வேணும். அவரும் அவரோட டோட்டல் லைஃப் ஸ்டைலும் வேறு, அதெல்லாம் விட்டு போட்டு இங்கே இப்போ உட்காந்து இதை எடுத்துகிட்டு இருக்காரு. இதை எடுத்தாச்சு, நாங்கள் சேர்ந்து எடுத்துட்டோம். இப்போ இதை நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறோம், பார்க்குறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும் இல்லையா? அதில் நீங்கள் இப்போ நீங்கள் யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் 2 பேர்த்துக்கு இந்த வேலையே இல்லை. ஓகேவா? முதல்ல நான், அப்புறம் கேமராமேன், அப்புறம் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணோம், அதெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள். இப்போ இதில் யாரை எடுத்தாலும் என்ன ஆகும்? இங்கே டைம் லூப் பாதிக்கும். அப்போ சடனாக இங்கே எந்த முடிவும் இங்கே யாரும் எடுக்க முடியாது. நான் மனுஷங்கிட்ட இந்த சக்தியெல்லாம் இருந்துச்சுன்னா விதியில் கண்ணா பின்னான்னு குழப்பம் வரும். கிரகங்கமே ஒன்னோட ஒன்று மோதிக்கிட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இன்றைக்கி வரைக்கும் ஒழுங்காக நேர்த்தி எல்லாமே வளம் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதனால தான் மனுஷங்கிட்ட கடவுள் இந்த சக்தியெல்லாம் கொடுக்கறதில்ல. கடவுளே தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் அவன் ஏற்கனவே விதியை எழுதிட்டான். அதனால தான் சொல்லுவாங்க, விதியை மாற்ற முடியாது, இது இப்படி தான். நான் ஒருத்தனுக்கு மரண தண்டனையே கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் தான் ஜட்ஜு, நான் ஒருத்தனுக்கு தப்பு பண்ணிட்டான், அந்த தப்பு பண்ணதுக்கு அவனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும், அதுதான் சரி, கொடுத்துட்டேன். ஆனால் அவங்க அம்மா என் காலில் விழுகுறாங்க, மன்னிச்சிருங்க, ஒரு தடவை இனிமேல் என் பையன் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு அவங்க அம்மா என் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. வெளியே தள்ளினாலும் போக மாட்டேங்கிறாங்க. இங்கேயே கடவுறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் விட்டு அவங்க அம்மா இங்கேயே செத்துருவாங்க போல். அப்படிங்கிற அளவுக்கு இருந்தால் மனசு மாறிடுவேன். சரி, இவங்க அம்மாவுக்காவது அவனை கொல்ல வேண்டாம், உயிரோடு வச்சுருங்க, ஆயுளுக்கு தண்டனை கொடுத்துருங்க, ஆயுள் வரைக்கும் அவனை சிறையில் போடுங்கன்னு நானே மனசு மாற வாய்ப்பு இருக்குது. அப்படியெல்லாம் கடவுள் கோர்ட்டில் கிடையாது. அப்படி மனசு மாறிடுவோம் அப்படிங்கிறங்காட்டி தான் அவன் ஏற்கனவே வகுத்து எழுதிட்டான். எழுதுனதுக்கு டைம் லூப்லேயும் கொண்டு போய் செட் பண்ணி விட்டான். இங்கே டைம்னு ஒன்று இருக்குன்னா மாற்ற முடியாதுங்க. டைம்னு ஒன்று இல்லை அப்படின்னா இங்கே எல்லாத்தையுமே மாற்ற முடியும். என்னுடைய குழந்தை பருவத்துக்கு என்னால் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக என்னோடய குழந்தை பருவத்துக்கு என்னால் போக முடியும், டைமுங்கிறது ஒன்று இல்லைன்னா. ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், என்னுடைய குழந்தை பருவங்கிறதே டைம் தான். நீங்கள் டைம் அழிச்சிட்டா எனக்கு வயசே ஆகாது. டைம் இருக்கிறங்கிறது இந்த பருவம் எல்லாமே. டைமே இங்கே இல்லைங்கிறப்ப எனக்கு பருவம் இல்லை, நான் ஒரே இடத்துலையே இருப்பேன். அப்படி தான் இருக்கான் கடவுள். அவன் ஒரே இதாக இருக்கான், ஒரே நிலையில் இருக்கான், அவனுக்கு வயசே ஆகிறதில்லை. ஏன்னா அவனுக்கு டைம் இல்லை. என்னையை மட்டும் டைம் லூப்பில் படைச்சு விட்டு போயிட்டான். ஏன் அப்படின்னா இங்கே எதையும் நான் மாற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இங்கே சும்மா இருந்தீங்கனாலும் டைம் ஓடும், என்ன பண்ணினாலும் என்ன பண்ணணும்னாலும் டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். இதை யாரும் மாற்ற முடியாது. எதுக்காக இந்த டைம் அவன் உருவாக்குனான் அப்படின்னு கேட்டால், இந்த விதிக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த ஜென்மத்தில் நீங்கள் பண்ணுற தப்புக்கெல்லாம் இந்த ஜென்மத்திலேயே தண்டனை கொடுத்தா 10 வயசுக்கு மேலே யாரும் தாண்ட மாட்டீங்க ஆயுள் காலம். அதனால தான் உங்களை வாழ விட்டு
இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு தண்டனைக்கு ஒரு ஜென்மம் கொடுத்து அந்த ஜென்மத்தில் நியூட்ரல் பண்ணிடுவான். இதையவே அவன் எத்தனை அட்டம்ப்ட் எடுக்கிறானாமா, 7 பிறவிகள் எடுக்கிறானாமா. திருவள்ளுவர் தான் சொல்றாரு, எழுமை 7 பிறப்பும் அப்படின்ட்டாரு. எல்லா மனுஷனுக்கும் 7 பிறப்புங்கிறது உண்டு மேக்சிமம். அப்போ எல்லாருமே 7 தடவை பிறப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. சில அவதாரங்கள் 2 ஜென்மத்திலே முடியுதுன்னா முடிஞ்சது தான். அதிகபட்சம் 7 லைஃப் 2 ஜென்மத்திலே முடியுது, 5 லைஃப்ல முடியுது அப்படின்னா முடிஞ்சது தான். அதை மறுபடியும் 7 எடுக்க வைக்க விட மாட்டான். அவனுக்கு கணக்கை தீக்கிறதுக்கு, கணக்கை டேலி பண்ணுறதுக்கு சான்ஸ் 7 சான்ஸ்க்குள்ளே முடிச்சு அவனை மோட்சத்துக்கு அனுப்பிடணும். இப்போ நான் இந்த ஜென்மத்தில் வந்து கடவுள் சார்ந்த ஒரு ஆன்மீக பணியில் இருக்கேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு புண்ணியம் நிறையா சேரும், பாவம் என் கணக்கில் கம்மியாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஜென்மத்தை முடிச்ச உடனே எனக்கு மோட்சம் கொடுத்துடலாம். இதுவே நான் வந்து ஒரு கொள்ளைக்காரன்னு வச்சுக்கோங்க, கொலையாளின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஜென்மத்தில் பணம் எல்லாம் பெருகும், அந்த கொள்ளையடிச்ச காசில் எனக்கு நிறைய காசு வரும், எல்லாமே நல்லா இருப்பேன். அடுத்த ஜென்மத்தில் என்ன பண்ணுவான், இதுக்கெல்லாம் சேர்த்து அங்கே கொண்டு போய் தண்டனை கொடுப்பான். இப்போ இதுதான் கேள்வி. அப்போ இப்போயே கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டால் இல்லை. என்னை நம்பி குடும்பம் குட்டின்னு ஒரு ஜென்மங்கள் ஒரு ஜெனரேஷன் உருவாகி இருந்துச்சு இல்லையா, அதில் எல்லாத்தையுமே மாற்றம் நிகழ்ந்துடும். அவங்களாம் நாளைக்கு பிரச்சனை சந்திப்பாங்க. அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களுக்குன்னு ஒரு டைம் குறித்து வச்சுருக்கான். அந்த டைமில் தூக்கும்போது இந்த இடத்துக்கு ஒரு ரீப்ளேஸ் கொண்டு வந்து கடவுள் வச்சிடும். இந்த ரீப்ளேஸ் பிறந்து இந்த டைமுக்கு வந்து நிற்கணும் இல்லையா, அதுக்கு ஏற்பட்ட டைம் தான் இன்னைக்கு பண்ணுற தப்புக்கு உங்களுக்கு இன்றைக்கி தண்டனை கிடைக்காம இருக்குது. இந்த இடத்துக்கு மட்டும் ரீப்ளேஸ்க்கு ஆள் கிடச்சிச்சின்னா அன்னைக்கே போட்டுருவான் கடவுள் அந்த டைம். கடவுளே நம்ம நினைக்கிற மாதிரி தான் இருக்கான், ஆள் கிடைக்கல, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆள் கிடைச்சதுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் இங்கே நடக்கும். அப்படி தான் நடந்துக்கிட்டும் இருக்குது. அதனால் இதை நினச்சி யாரும் கவலைப்பட வேண்டாம்.